பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் ஒருபொழுதும் தவறு செய்ய மாட்டார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த அருமையான கால வேலைக்காய் கர்த்தரை நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களுக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கல. எந்த விதம் பயமா இருக்கட்டும், மரண பயமா இருக்கட்டும், வியாதியை குறித்து பயமா இருக்கட்டும், எதிர்கால குறித்து பயமா இருக்கட்டும், எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இது பிசாசனுடைய தந்திரம். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கான்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்ம அநேக நேரங்களில் பொய்ய உண்மையா நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால தான் நமக்கு இந்த பல்பிட்டேஷனு, பயம், என்ன நடக்குமோன்னு தெரியல அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த காலை வேளையில ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, நான் உனக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கல அப்படின்னு சொல்றாரு. 2 தீமோத்தேயு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், கர்த்தர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலனும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை தந்திருக்கிறார் என்று சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்களில் இந்த பயம் தான் இன்னைக்கு நம்மளை ஆட்கொண்டு இருக்கிறது. நமக்கு இருக்கிற நம்பிக்கையை காட்டிலும் பயம் அதிகமாக இருக்கிறது. ஏதோ ஒரு விஷயம் நம்ம இருதயத்தை பாதித்து இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்தில் நடந்த ஏதோ ஒரு நெகட்டிவான காரியம், இல்லை நீங்க போயிட்டு வந்த சில ஒரு ஆப்ரேஷனா இருக்கலாம், இல்லை டெலிவரியா இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு காரியம் உங்களுடைய ஆழ் மனசுல ஒரு நெகட்டிவ் ஸ்பாட்டை வச்சிருச்சு. அது என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த கோர் ஆஃப் யுவர் ஹார்ட், இட் மேக்ஸ் யூ டு ஃபியர். அது பயப்படுறது கொண்டு வந்துட்டே இருக்குது. எப்போ பார்த்தாலும் ஒரு விதமான பயம் உங்களை சார்ந்து கொண்டே இருக்குது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இது பொய்ன்னு நான் சொல்ல வந்திருக்கிறேன். இந்த காலை வேளையில நீ பயப்படுற பயம் எல்லாம் பொய். நான் செத்துருவேன் எத்தனை நாட்களாக நினைச்சிருக்கிறீங்க, எத்தனை வருஷம் ஆச்சு நான் செத்துருவேன் பயந்துட்டு இருக்கிறீங்களே, செத்தா போயிருக்கிறீங்க, நீ உயிரோடு கூட இருக்கிறீங்கல்ல, ஐயோ இது நடந்துடும் பயந்தீங்களா, அது நடந்தா இருக்குது சொல்லுங்க. அது அல்ல. ஏன் நாம் பயப்படணும்? எதுக்காக பயப்படணும் சொல்லுங்க? அது உண்மை அல்ல, அது ஒரு நிழல். அது நிஜமா மாறவே மாறாது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு காதுல கேட்கிற ஒரு விஷயமோ, உங்களுக்கு தோன்ற விஷயமோ, அது பொய். It is not true, it's lie. Always you believe the lie. எப்பவுமே அந்த பொய்யை தான் நம்பிக்கொண்டு இருக்கிறீங்க. இந்த கால வேளையில் ஆண்டவர் சீரியஸா பேசுறாரு. மகளே, நீ என் மேல நம்பிக்கை வச்சிருந்தீனா, நான் எல்லாவற்றையும் மாற்றுமே, உன் எதிர்கால வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும் நீ நம்புனீனா, இந்த பயம் இருக்காது. உன் ஆயுஷ் நாட்டில் நான் கூட்டி கொடுத்திருக்கிறேன் நான் சொல்லி இருக்கிறேன், அதை நம்புனீனா உனக்கு மரண பயம் வராது. ஒருவேளை சில நேரத்தில் வரும், வராமலாம் போகாது. ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற நம்பிக்கை, ஏசப்பா சொல்லி இருக்கிறாரு, ஏசப்பா ஆயுஷ் நாட்டில் கூட்டி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு, இந்த வியாதி எடுத்துருவேன்னு சொல்லி இருக்கிறாரு. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உலகத்துல நிறைய பேருக்கு இந்த கேன்சர்ல இருக்கிறாங்க பாருங்களேன், அவங்களுக்கு தெரியும் இத்தனை மாசத்துக்குள்ள செத்துருவேன், இத்தனை வருஷத்துல செத்துருவேன்னு தெரியும். ஆனாலும் அவங்க தைரியமா இருக்கிறாங்க. நான் இப்படி ஒண்ணு பார்த்தேன். கிரெக் லுகனைஸ் என்கிற சூபா டைவ் வீரர், அவர் 1988 ஒலிம்பிக்ல பார்ட்டிசிபேட் பண்ணார். அந்த பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி தான் அவர் HIV பாசிட்டிவ் என்று தெரிய வந்துச்சு. ஆனாலும் அன்னையிலிருந்து இன்னைய வரைக்கும் அவர் நம்பிக்கை விடாம தொடர்ந்து எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு அவர் என்ன பண்றாரு, வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு. அவர் சொல்றாரு, மெடிக்கல் டெஸ்ட் இஸ் ஜஸ்ட் அ நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைய வரைக்கும் சூபா டைவ் ப்ராக்டிஸ் பண்ணுற ஒவ்வொருத்தருக்கும் மென்டராக இருக்கிறார். அநேக அத்லெட்டுக்கு மென்டராக இருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, உலக பிரகாரமாக இருக்கிற அந்த மனுஷனுக்கு HIV தெரிஞ்சும் இன்னைய வரைக்கும் போராடி கொண்டிருக்கிறாருன்னா, தேவனை நம்பிக்கொண்டிருக்கிற நீ, உயிருள்ள தேவனை ஆராதிக்கிற நீ, கர்த்தர் மேல நம்பிக்கை விசுவாசம் வச்சிருக்கிற நீ எவ்வளவு தைரியமா இருக்கணும் பார். உலகத்துல இருக்கிறவங்க அநேக தைரியமா இருக்கிற பட்சத்துல, என் அன்பான தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் எந்த அளவுக்கு உறுதியாய் ஆண்டவர் மேல பற்று இருக்கிறவர்கள் நீங்கள் உறுதியா இருக்கணும் இல்லையா? எனக்கு அன்பானவர்களே, இந்த காலவெளியில் கர்த்தர் சொல்றார், நான் பயமுள்ள ஆவியை கொடுக்கவே இல்லை. உங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கிறது பிசாசு, அதை நம்பாதீங்க. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுன்னு சொல்றான். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், உங்கள் சரீரங்களில் எந்த வியாதியா இருந்தாலும் ஆண்டவர் சுகமாக்க வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் எந்த பிசாசின் பிடியில் இருந்தாலும் விடுதலையாக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, உங்களை சுற்றி எது நடந்தாலும் அதை நம்பாதீங்க, அது பொய். எனக்கு அன்பானவர்களை, கர்த்தர் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுத்து ஆசீர்வாதமாக வைக்கிறார். சரியா? ஜெபம் பண்ணலாமா?
கர்த்தாவே, அன்பு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகள் இந்த காலை வேளையில் எதற்கெல்லாம் பயந்து கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவர் எல்லா பயங்களும் நீங்களாக்கி ரட்சிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இப்பொழுதும் தேவனுடைய விடுதலை இறங்குவதாக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு வல்லமை ஊற்றப்படுவதாக. கர்த்தர் இப்பொழுதும் ஒரு பரிபூர்ண சுகம் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே கர்த்தாவே, ஒரு அற்புதத்தை நீ செய்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த பிள்ளைகளுக்கு இருக்கிற எல்லா பயங்களும் இயேசுவின் நாமத்தில் அப்புறப்படுத்துகிறேன். தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். பிசினஸை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, வாழ்க்கையை குறித்து, ஆண்டவரே வியாதியை குறித்து, மரணத்தை குறித்து இருக்கிற எல்லா பயங்களும் இயேசுவின் நாமத்தில் அப்புறப்படுத்துகிறேன். கர்த்தாவே, இந்த பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் விடுதலை பெற்றதுக்காய் நன்றி செலுத்துகிறேன். சாட்சி எழுப்பித்தாரும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென், ஆமென். உங்க வாழ்க்கையில தோல்வி இல்ல, கர்த்தர் ஜெயத்தை வச்சிருக்கிறார். ஹலோ, பிரைஸ் தி லார்ட். டெய்லி பிளெஸிங் வேர்ட்ஸ்க்காக நீங்க எங்கிட்டு இருக்கீங்களா? இல்ல டெய்லி வார்த்தைகள் உங்களை ரீச் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ப்ளீஸ் எங்களை யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் ஃபாலோ பண்ணுங்க. கீழே ஆண்டில்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும். ஸோ டெய்லி மெசேஜ்க்காகவும் அனாயிண்டிங் வேர்ட்ஸ்க்காகவும் டங்ஸில் நீங்கள் பேசணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது மாத்திரம் இல்லை, இன்ஸ்டாகிராம்ஸில் டெய்லி உங்களை கேட்கும்படியாக வார்த்தைகள் அப்லோட் பண்ணப்படுது, போஸ்ட் பண்ணப்படுது. அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆசீர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம். ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க, ஃபேஸ்புக் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க. அது மாத்திரம் இல்லாமல் எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆசீர்வாதமான வார்த்தைகள், அனாயிண்டிங்கான வார்த்தைகள் உங்க அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம். ஆசீர்வாதப்படணும் நாங்கள் விருப்பப்படுறோம். ப்ளீஸ் எங்களை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.